தற்குறி அப்படின்னா என்னம்மா? தற்குறினா ஒன்றும் தெரியாதவங்க தான் தற்குறி. ஒன்றும் தெரியாதவனுக்கு பேர் கூமுட்டெல்லாம் இருக்கலாமா? தற்குறின்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கு எதாவது தெரியுமா? அதுதான் சார், ஒண்ணுமே தெரியாதவங்களுக்குலாம். ஒன்றுமே தெரியாதவங்க தான். அதான் அப்போ அது சரியான மீனிங் தெரியலையோ உங்களுக்கு? அந்த அர்த்தங்கள் தெரில. ஆனால் நான் சொல்லுவேன் தற்குறின்னு. நீங்களும் சொல்லுவீங்களா? இன்னொரு ஆள்கிட்ட அப்படி யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லும் போது எங்களுக்கு புதுசாக இருக்குல்ல. உங்களை பார்த்து அப்படி யாரும் சொல்லியிருக்காங்களோ? நீங்கள் யாரையாவது சொல்லியிருக்கீங்களா? யாரை? நீ இப்போ நான் அந்த வார்த்தையை அர்த்தம் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்காக தான் கேட்குறேன். என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம். எதனால் அவங்கள போய் தற்குறிங்க? அவன் ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணுவான் சார். பையனா? சரி 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 சரி. மென்டல் மாதிரியே பண்ணுறானா? என்ன பண்ணா? ஏன் அப்படி என்னாச்சு? நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான். முடிஞ்சு போச்சா? தற்குறி அப்படிங்கிறதுக்கு காரணமே என்னென்ன? நம்ம ஒன்று சொன்னா அவன் போய் அவன் சேர்த்து ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதியா? என்ன இதான் தற்குறியா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.